மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு என்பது 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதமே இந்த மசோதாவானது மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் செப்டம்பர் 28, 2023ஆம் தேதி அன்று அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கி அது சட்டமாக தற்போதைய தேதிக்கு அமலில் இருக்கிறது. எனவே மகளிர் இடஒதுக்கீட்டிற்கும் தற்போது இந்த மசோதாக்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. அரசியல் காரணங்களுக்காக மகளிர் இடஒதுக்கீட்டுடன் இந்த மசோதாக்களை இணைத்து மீண்டும் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சட்டம் முன்பே இயற்றப்பட்டு விட்டது. அந்த சட்டம் தற்போதைய தேதியில் அமலில் இருக்கிறது. தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் என்ன? தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் தொகுதி மறுசீரமைப்பை இவர்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆனால் நேரடியாக அதனை செய்தால் பல்வேறு எதிர்க்கட்சிகள் அதற்கு ஆதரவு தரமாட்டார்கள். ஏனென்றால் இந்த மசோதாவிற்கு தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு 2/3 சப்போர்ட் ஆதரவு தேவை. எனவே அதில் நேரடியாக தொகுதி மறுசீரமைப்பு என்று கொண்டு வந்தால் யாரும் ஆதரவு தரமாட்டார்கள் என்ற பெயரில் தான் நிறைவேற்றப்பட்ட பெண்களுக்கு 33% கொடுத்து நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை மீண்டும் அறிமுகம் செய்கிறார்கள். ஒரே ஒரு திருத்தத்துடன், அதாவது இதற்கு முன்பாக நிறைவேற்றப்பட்ட பெண்களுக்கான அந்த மசோதா என்பது அடுத்து நடைபெறக்கூடிய சென்சஸ் மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற்ற பிறகு இந்த மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என இவர்களே ஒரு சட்டத்தை இயற்றியிருந்தார்கள். தற்போது அடுத்த மக்கள் தொகை கணக்கீட்டிற்கு முன்பாகவே தொகுதி மறுசீரமைப்பை நாம் நடத்தி கொள்ளலாம். அதன் மூலமாக பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை வழங்கலாம் என்பதுதான் புதிதாக மீண்டும் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம். தற்போது இன்றைய சட்டம் இந்த டீலிமிட்டேஷன், இந்த சட்டத்தோட உண்மையான சாராம்சம் வெறும் டீலிமிட்டேஷன் மட்டும்தான். இதற்கும் மகளிர் இடஒதுக்கீட்டிற்கும் சம்பந்தம் கிடையாது. இன்றைய தினம் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த டீலிமிட்டேஷன் பில் தொகுதி மறுசீரமைப்பிற்கான மசோதாவை தோல்வியுற பெற்றாலும் தோற்கடித்தாலும் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டில் எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடானது அப்படியே இருக்கத்தான் போகிறது. இந்த சட்டத்திற்கான பிரச்சனை என்ன? தற்போது மசோதாவில் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் என்னவென்றால், அதாவது டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எத்தனை இடங்கள் ஒதுக்க வேண்டும் என அவர்கள் முடிவெடுப்பார்கள் என தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 815 தொகுதிகள் மாநிலங்களுக்கும் 35 தொகுதிகள் யூனியன் பிரதேசங்களுக்கும் என உச்சவரம்பை நிர்ணயித்து விட்டார்கள். 850 என டோட்டலாக நிர்ணயித்து விட்டு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆனது இது தொடர்பான எந்தெந்த மாநிலங்களுக்கு எத்தனை இடங்கள் என்பதனை அவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள் என அவர்கள் வசம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதில் மேலும் ஒரு பாயிண்டாக எதன் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் கமிஷன் இந்த முடிவு எடுப்பார்கள் என்னவென்றால், லேட்டஸ்ட் அவைலபிள் சென்சஸ், அதாவது எந்த மக்கள் தொகை கணக்கீட்டின் தரவுகள் தங்கள் கையில் இருக்கிறதோ அதனை கருத்தில் கொண்டு, அதனை அடிப்படையாக கொண்டு தொகுதிகள் மறுசீரமைப்பு நடைபெறும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் தான் பிரச்சனை.